234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவித்து விட்டார். அப்போ தனித்து தான் நிற்க போறாரு அப்படிங்கிறது 100% உருவாகிவிட்டது. 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டார். இதில் ஒரு 15 வேட்பாளர்கள் வெளியில் தெரியக்கூடிய வேட்பாளர்கள், ஓரளவு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்கள், அந்தந்த பகுதியில் ஃபுல்லாக தெரியும் வெளியில் இவங்க யார் அப்படிங்கிறது. அதில் விஜய் அவர்கள் சொல்லவே தேவையில்லை. அவர் சென்னை பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிடுறாரு. 2 தொகுதியிலுமே அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதி தான் அவருக்கு. ஸோ அதனால் 2 சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால 2 தொகுதி போட்டிடுறது இயல்பு. ஸோ அதே மாதிரி ஆனந்த், கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, அருண்குமார், இப்படி முக்கியமானவங்க ஒரு 10-15 வரைக்கும் மக்களில் வெளியே தெரிஞ்சவங்க, அவங்க வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தனியாக நின்றாலுமே என்ன மாதிரியான வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா, பிரச்சாரம் இருக்கு இல்லையா. அவர் இப்போ அறிக்கை வெளியிட்டார், அந்த தேர்தல் அறிக்கை மாதிரி குறிப்பிட்டது சொன்னார். அது நல்லா இருந்தது. இளைஞர்களுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறது சொன்னார். அது நல்லா இருந்தது. அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ அது ஒன்று. அப்போ அந்த 15 வேட்பாளர் அது வெற்றி உறுதி தான். அதை எப்படியாவது வெற்றி பெற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மக்கள் டோட்டலாக இப்போ நிறையா வருது சோசியல் மீடியாவிலலாம், ஒரு நம்பகத்தகுந்த சேனலில் மைக்கை நீட்டி கேட்குறாங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு 30 பேர்கிட்ட ஒரு 40 பேர்கிட்ட கேட்டாங்கன்னா அதில் அதிகப்படியான பேர் டிவிகேன்னு தான் சொல்கிறாங்க. 2வது இடத்துக்கு டிஎம்கே இருக்குது, 3வது இடத்துல ஏடிஎம்கே வருது. நாம் தமிழர் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதுக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பொது தளத்தில் மக்கள்கிட்ட பேசி பார்க்கும்போது டிவிகேக்கான ஆதரவு நல்லா தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னொன்று, கூட்டணி அமைக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. என்ன ப்ளஸ் அப்படின்னா, இப்போ கூட்டணி அமைச்சா அந்த கட்சி ஊழல் பண்ணியிருக்கு, இந்த கட்சி ஊழல் பண்ணியிருக்கு, இவர் எப்படி ஊழலுக்கு எதிராக வந்து ஆட்சி நடத்துவார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வரும். இப்போ எந்த விமர்சனமே டிவிக்கு மேலே பண்ண முடியாது. ஒரு மாற்று அரசியல், ஒரு தூய அரசியல், நேர்மையான அரசியல் அவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை கொண்டு போகும்போது அது கண்டிப்பாக ஓட்டாக மாறும். ஸோ அப்படிங்கிற போது இது இந்த 15 எம்எல்ஏங்கிறது டிவிகேக்கு 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது, மாற்றுக்கிறதே இல்லை. நான் ஒரு அரசியல் படித்து நான் சொல்கிறேன். இந்த மிச்சம் புது வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, யாருன்னே தெரியாது, அவங்கெல்லாம் அந்த பகுதியில் யாருன்னே தெரியாது. ஸோ அவங்க வேட்பாளராக இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே அப்படி தான் இருக்கும். எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க அப்படிலாம் இல்லை. திமுகவிலே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் தான் பழைய சீனியர் சீட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய இளைஞர்கள் தான் இறக்கியிருக்காங்க. இப்போ அதிமுகவிலே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை தவிர வேற யாரும் அதிமுகவில் தெரியாது. அது முன்னாள் அமைச்சர் ஒரு 25 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். 20 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இன்னும் மிச்சம் யாருன்னு தெரியாது. 20 பேர்னா தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி, OS மணியன், பாஸ்கர், விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இப்படி இருக்காங்க இல்லையா. அப்புறம் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, RB உதயகுமார், இந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ், இப்படி தெரிஞ்சவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. இதை தாண்டி அதிமுக தெரிஞ்சவங்க யார் இருக்கா? கிடையாது. அப்போ ஒரு கட்சி வெற்றி பெறுறது வேட்பாளரை வச்சு கிடையாது. வேட்பாளரை வச்சுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லலாம். வேட்பாளர் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. அந்த கட்சியோட தலைவரும் ஒரு முக்கிய காரணம். அப்படித்தான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. கலைஞர் திமுகவுக்கு, அண்ணா முதல்ல சிஎம் ஆகும்போது அப்படித்தான் இருந்தது. அண்ணாங்கிற அந்த ஒரு திறந்த தமிழ் புலவர், தமிழ் பேச்சாளர், அந்த ஈர்ப்பில் தான் புது புது வேட்பாளர் அறிவுப்படுத்தி தான் ஜெயிச்சாரு. அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து புது புது வேட்பாளர் தான் நிப்பாட்டினாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆட்சிக்கு வந்தார்ல, தலைவரை வச்சு தான் எல்லாமே. இப்போ ஏடிஎம்கேல எல்லாரும் தெரிஞ்ச முகமாக இருந்தால் தான் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர மாட்டேங்குது. 10 தேர்தல் ஏன் தோத்துச்சு? ரெட்டலை சின்னம் இருக்குல்ல, தலைமை தான் முக்கியம். தலைவர் யாரு அப்படிங்கிறதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்படி டிவிகே தலைவர் யாரு? விஜய். அப்போ விஜய் ஒரு மாற்று அரசியல் பேசுறாரு அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% வாக்குகள்கிட்ட இருக்கு. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக விஜய் அவர் இறங்கி
நல்லா நல்லா பேசினார். இப்போ பேசுனது நல்லா இருந்தது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய வழிகளை தாங்கி நான் அந்த தேர்தலில் நிற்கிறேன், மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது, கொஞ்சம் மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் அரசியலில் ஒரு சிம்பத்தி ஏற்படுற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அது ஓட்டா மாற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த தேர்தல் அவர் சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் விஜய் மாதிரி நினச்சிக்கோங்க, 234 தொகுதியிலையும் விஜய் போட்டியிடுற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது யார் விஜய் வேட்பாளர்னு ஒரு தடவை இந்த அறிமுகப்படுத்திட்டாங்க இல்லையா, அந்தந்த பகுதியிலே இன்னும் பரபரப்பாக தான் இருக்கும். தெரிஞ்சு தேட ஆரம்பிச்சிருவாங்க, யார் ஒரு எந்த ஒரு விஜய் கட்சியில் நிற்கிறாரு, எந்த ஊருக்காரு என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தலைவர் அந்த மாதிரி ஒரு மாசு ஹீரோங்க, அவர் என்ன செஞ்சாலும் நியூஸாக வந்துடுது. அதுதான் ஒன்று, ஒரு புதுசாக யாருன்னு தெரியாதவங்க கட்சி ஆரம்பித்து வேட்பாளர் எட்டுறதுக்கும் ஒரு 30 வருஷம் பெரிய ஸ்டாராக சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய ஒருத்தர் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கும் வித்தியாசம் இருக்குது. அது விஜயோட வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரம் கேப்சர் ஆயிடும் மக்கள்கிட்ட. இவர் என்ன புதுசாக இருக்காரு, புதுசு தான் இப்போ ப்ளஸ்ஸே, புதுசு தான் ப்ளஸ்ஸே. பழைய அரசியல்வாதிகள் வெறுப்பில் தானே மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, சரியாக அரசியல் போக மாட்டுக்கு, ஒரு நேர்மையான அரசியல் அப்படிங்கிறப்போ அப்போ புது ஆட்களையும் விரும்புவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, இந்த பழைய அரசியல்வாதிகளை பார்த்து கடுப்பாக இருக்கிற மக்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே இருக்கிற டிவிகேயோட ரசிகர் வாக்கு இருக்குது, பெண்கள் வாக்கு இருக்குது. இப்போது அந்த பொதுவான வாக்கு இருக்குல்ல, மாற்று அரசியலை விரும்புகிற வாக்கு, அது டிவிகேக்கு விழும். அதுபோக பிஜேபியை கடுமையாக எதிர்த்தாரு, அதை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபியை எதிர்க்கிறாரு. அப்போது சிறுபான்மைன்னு சொல்லுவாங்கள்ல, முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்கு, அது கண்டிப்பாக விஜய் பக்கம் மாறும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று என்ன, திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு வாக்கு இருக்குல்ல, எந்த ஆட்சி இருந்தாலும் கொஞ்சம் ஆப்போசிட் வாக்கு இருக்கும், அந்த வாக்கு விஜய்க்கு மாறுது. அப்போது இதில் கூட்டணியே இல்லாட்டாலும் கூட்டணிக்கான வாக்குகள் எப்படி வரும் தெரியுமா, விஜய் ரசிகர் வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தா 25 to 30 வச்சுக்கோங்களேன். மாற்று அரசியலை தேடுறவங்க ஒரு 5%, சிறுபான்மை வாக்கு ஒரு 10%. அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது, எப்பவுமே நெகட்டிவ் ஃபீல் இருக்கும்ல ஆளுங்கட்சிக்கிறா, அந்த வாக்கு ஒரு 2-3%. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இதுதான் கூட்டணி, விஜய் கூட இருக்கிற கூட்டணி இதுதான். இது கூட்டணிக்கு கட்சி பெற வாக்கை இந்த களம் மாற்றி கொடுக்கறதுனால இதுக்கு சாதகமாக தான் இருக்குது. விஜய் அவர்களோட கான்ஃபிடன்ட் தெரியுது. விஜய் அவரோட பேசுனதில்லை, இன்னைக்கு வேட்பாளரை அறிவிச்சுட்டு அவர் பேசுனதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த நம்பிக்கையோட அழகாக போய் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் மக்களை சந்தித்து ஒரு விஜய் அலை அப்படிங்கிறத உருவாக்கிட்டா அது ஆட்சியை நோக்கி போனாலும் போகும், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில் யாருமே ஆட்சி அமைப்பாங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. திமுக ஆட்சிக்கு வரும்னா 100% சொல்ல முடியாது, டிவிக்கு ஆட்சிக்கு வரும் 100% சொல்ல முடியாது, ஏடிஎம்கேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு எதுவுமே கணிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு இப்போதைக்கு இதுவரைக்கும் உள்ள அரசியல் சூழல். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் என்ன மாதிரி பேசி பிரச்சாரத்தில் மக்களை யாரு இருக்கிறாங்க அவங்க முந்துவாங்க. அதில் பிரச்சாரத்தில் கூட்டம் யாருக்கு கூடும்னா விஜய்க்கு தான் கூடும், நடிகர் இல்லையா அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த கூடுற கூட்டத்தை ஓட்டா எப்படி விஜய் மாற்ற போறாங்க அவருடைய திறமை, அதுதான் அவருக்கு உள்ள சவால். அதை மாற்றிட்டார்னா விஜய் வெற்றி பெற்றுவார். என்னன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.